அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய எஜுகேஷன் சீரீஸில் கண்டினியூஸாக நம்ம வர்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாலிகிளினிக்னா என்னன்னு பார்த்தோம், இசிஹெச்எஸ்னா என்ன, பாலிகிளினிக்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு அடுத்தது பாலிகிளினிக் அப்புறம் என்ன போடுறோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னா ரெஃபரல் வாங்கிக்கிட்டு ஒன்று எம்பனல் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இல்லைன்னா சர்வீஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். சர்வீஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்னால் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல். மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் நம்ம இப்போ மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் திருவனந்தபுரம் போகலாம், அண்ணா கமாண்ட் ஹாஸ்பிட்டல் ஏர்ஃபோர்ஸ் பெங்களூர், நம்ம தூத்துக்குடி கேஸில் இந்த மாதிரி நம்ம 2 இடத்துக்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ இப்போ மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்க வந்து ஒன்லி எக்ஸர்வீஸ்மேன், அவங்க ஒய்ஃப், இந்த 2 பேரை மட்டும்தான் பார்க்குறாங்க. டிபெண்டன்ஸ்க்கு அவங்க பார்க்குறது இல்லை இசிஹெச்எஸ் பேஷண்ட்ஸ். ஸோ ஒன்லி எக்ஸர்வீஸ்மேன், அவங்க ஒய்ஃப். ஸோ இவங்க 2 பேர் தான் நீங்கள் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், லைக் கமாண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இப்போ டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் போனாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து நேராக போய் கமாண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், சர்வீஸ் ஹாஸ்பிட்டல். இல்லைன்னா எம்பனல்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். எம்பனல்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே, யார் யாருக்கு கார்டு இருக்குதோ எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் சேம் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ எம்பனல்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எங்கிட்ட ரெஃபரல் வாங்கிட்டு, இப்போ நம்ம தூத்துக்குடியில் இருந்துக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து கொல்லம் வரைக்கும் நம்ம ரீஜன் ஏரியா, திருவனந்தபுரம் ரீஜனில் இங்கேருந்து கொல்லம் வரைக்கும் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே உள்ள எந்த ஹாஸ்பிட்டலுக்குனாலும் போகலாம், என்ன ட்ரீட்மெண்ட்னாலும் எடுக்கலாம், எல்லாமே கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். இப்போ நான் எம்பனல்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் போகலாம், ப்ரியர் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு. அது எப்படி, ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் மேஜர் சர்ஜரி, உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, நான் அந்த பர்டிகுலர் டாக்டர்கிட்ட தான் பண்ணணும், இல்லை அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு, அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணணுன்னாக்க நீங்கள் வந்து ப்ரியர் பெர்மிஷன் வாங்கிக்கணும். ப்ரியர் பெர்மிஷன்னா நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு இந்த ரிப்போர்ட், உங்களுக்கு ரிப்போர்ட்லாம் அவங்க எடுப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டினுடைய எல்லாத்தையும் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி அதனுடைய எஸ்டிமேட் எவ்வளவு சர்ஜரிக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்ட்டு, ஸோ அந்த ரேட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாக்க எங்கள்கிட்ட சப்மிட் பண்ணால் நாங்கள் ஒரே நாளில் ரீஜனல் சென்டருக்கு அனுப்பிடுவோம். அங்கேருந்து உங்களுக்கு ப்ரியர் சேங்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரியர் சேங்ஷன் கொடுத்தாக்க நீங்கள் வெளியே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ரேட் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ ஹெல்த் ஸ்கீம் ரேட்டில் நீங்கள் சர்ஜரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பைபாஸ் சர்ஜரி ஒருத்தவங்க வந்து வெளியே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா ஆகுது வெளியே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில். ஆனால் நம்ம கவர்மெண்ட் ரேட் வந்து அதுக்கு 1.5 லட்சம் தான். ஸோ 1.5 லட்சம் தான் உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதனால எப்பவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம ஆளுங்கள்ட்ட, நீங்கள் வந்து நேராக எது எம்பனல்ட் ஹாஸ்பிட்டல்ஸோ அவங்கள்ட்ட போங்க, சர்ஜரி பண்ணுங்க. ஏன்னா சர்ஜரிக்கு வந்து வெளியே பண்ணால் ரொம்ப காஸ்ட்லி. நமக்கு வந்து சிஜிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் போவோம். இப்போ நம்ம பாலிகிளினிக்ல இருந்து நம்ம போறீங்க, பாலிகிளினிக் ரொம்ப இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட மறந்துட்டேன், அதாவது ப்ரியாரிட்டி ட்ரீட்மெண்ட். இப்போ எல்லாமே டோக்கன் சிஸ்டம். அதாவது சில கேட்டகரி பேட்டில் கேஷுவலிட்டி, வார் wounded, வார் டிசேபிள்டு, அப்புறம் வந்து அவங்க ஸ்பௌசஸ், இவங்களுக்கும் 75 வயசுக்கு மேலான ஆம்பளைங்க, அப்புறம் 70 வயசுக்கு மேலான லேடிஸ், அப்புறம் வந்து யாராவது எமர்ஜென்சி அவங்க உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நமக்கு வந்து கியூ, அதாவது வெயிட்டிங் பண்ண வேண்டாம், நேராக டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு ஆர்டர் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டோக்கன் சிஸ்டத்தில் நமக்கு வந்து ரெகுலேட் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் டோக்கன் போடும்போதே 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க, லேடிஸ் எல்லாம் 75 வயசுக்கு மேலே உள்ள ஜென்ஸ் அப்படின்னாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ப்ரியாரிட்டி விழுந்துருக்கு. ஒரு 5 பேருக்கு முன்னால் உங்களுக்கு வந்து உங்களுடைய டோக்கன் நம்பர் சரியாக வந்துருக்கு. இப்போ நம்ம பாலிகிளினிக் இப்போ 2 டாக்டர் இருக்காங்க நம்மகிட்ட, நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவசரமே இல்லை, ஒன்றுமே வெயிட்டிங்கே இல்லை, அதனால் அந்த பிரச்சனைகள் இல்லை. பட் மற்ற பாலிகிளினிக், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, பெரிய பெரிய பாலிகிளினிக் போனீங்கன்னாக்க அங்கே வந்து இந்த டோக்கன் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரியாரிட்டி அதெல்லாம் கிடைக்குது. ஸோ அதனால அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக இப்போ வந்து 70 வயசுக்கு மேலே ஆனாலே நீங்கள் டைரெக்டாக ஓபிடிக்கு எம்பனல்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். எங்கள்கிட்ட வந்து ரெஃபரல் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. 70 வயசுக்கு மேலே டைரெக்டாக ஓபிடிக்கு நீங்கள் போகல, உங்கள் கார்டை மட்டும், இசிஹெச்எஸ் கார்டு மட்டும் கையில் கொண்டுக்கிட்டு போகணும். ஸோ நீங்கள் அது எம்பனல்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போகலாம், இல்லை மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கும் போகலாம். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி இப்போ ரீசென்ட்லி இதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்பனல்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே என்ன நடக்குது, உங்களுடைய இப்போ ஓபிடி வந்து நம்ம வந்து 3 மாதத்துக்கு வேலிடிட்டி கொடுக்குறோம். 3 மாதம் வேலிடிட்டி, 6 டைம்ஸ் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணலாம். இது என்ன 6 மந்த்ஸ்னா என்ன, 6 டைம்ஸ்னா என்ன, 3 மாதம்னா என்ன? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாக்க ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு நேரம் ஒரு பக்கம் போய், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிஷியன் கன்சல்டேஷன் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஒரு தரம் பார்த்துட்டீங்க, அவர் ஓகே 15 நாள் கழிச்சு வாங்கன்னு இருக்காரு, அதே ரெஃபரில் வச்சு நீங்கள் 15 நாள் கழிச்சும் போகலாம். 15 நாள் கழிச்சு ஒன்று சொல்றாரு, இன்னொரு 1 மாதம் கழிச்சு வாங்கங்கிறாரு, நீங்கள் அதை வச்சே போகலாம். இப்போ அவர் வந்து பிசிஷியன் சொல்றாரு,
உங்களை கார்டியாலஜிஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறாரு, அதே ரெஃபரில் வச்சே பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். 3 கன்சல்ட், அதாவது 3 ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம். அவங்களே மாற்றிக்கிட்டு வித்தின் 3 months 6 times ஒரே ஹாஸ்பிட்டல். இந்த ஒரே ஹாஸ்பிட்டலுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் 2 தடவை அங்கே பார்த்துட்டு நீங்கள் 3வது தடவை எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு இன்னும் சரியாகலை, நான் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கிறேன், அதே ரெஃபரில் எடுத்துக்கணும், வேலிடிட்டி தான் இருக்கேன், எனக்கு 6 டைம் 2 தடவை தான் முடிச்சிருக்கேன், இன்னும் 4 நேரம் இருக்குது அப்படின்னு அங்கே போனாங்க, அது அந்த ரெஃபரல் செல்லுபடி ஆகாது. ஏன்னா ஒரே ரெஃபரல் வந்து ரெஃபரல் நம்பர் இருக்கும். அதில் அந்த ரெஃபரல் நம்பரை வச்சு அவங்க வந்து கிளைம் ஐடி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க கிளைம் ஐடி ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதே ரெஃபரில் வச்சு உங்களுக்கு மற்ற பக்கம் போக முடியாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஐபினா அட்மிஷன் போகிறீங்க. அட்மிஷன் போகும்போது எங்கிட்ட ரெஃபரல் வாங்கிட்டு நீங்கள் நேராக போகிறீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் அட்மிட் ஆகுறீங்க. ஸோ அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து அட்மிஷன் டைமில் உங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும், அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது நீங்களே பார்த்து எழுதுங்க, கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட வேண்டாம். நீங்கள் வந்து அதில் என்னென்ன இருக்குன்னு நீங்களே எழுதலாம். அதில் உங்களுக்கு வந்து அதிருப்தி இருந்தால் அதில் வந்து நீங்கள் எழுதலாம். முட்டையை கையெழுத்து போட்ட வேண்டிய தேவையில்லை. அப்புறம் அட்மிஷனுக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் வார்டு, செமி பிரைவேட் வார்டு அப்படிங்கிற கன்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அந்த ரேங்க் படி உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ்ட். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் அடுத்த வார்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் வார்டில் இருக்கவங்க எனக்கு செமி பிரைவேட் வார்டில் போகணும் அப்படின்னு நினச்சாக்க, அதுக்கு இந்த வேரியேஷன், அந்த ரூம் ரெண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை நீங்கள் பே பண்ணி தான் போகணும். அதுக்கு நீங்கள் ஆக்சுவலி ரிட்டர்னில் எழுதி கொடுத்து அவங்க ரிட்டர்னில் உங்கள்கிட்ட வாங்கணும், அதுக்கு உங்களுக்கு பில்லும் கொடுக்கணும். ஸோ அது நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்மிஷன் டைமில் உங்களுக்கு இம்ப்ளான்ஸ், உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் இம்ப்ளான்ஸ் இருக்குது. அதை விட நீங்கள் இன்னும் ஹையர் காஸ்ட் எனக்கு வேணும், எனக்கு வெளிநாட்டு இம்ப்ளான்ஸ் எதாவது வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாக்க அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் காஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுவும் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதுக்கும் உங்கள்கிட்ட எழுதிட்டு ரிட்டர்ன் எழுதினாலும் அதுக்கும் உங்களுக்கு பில் கொடுக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அந்த நமக்கு ஆர்டரில் இருக்கு. ஒன்று எதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கமடேஷன் நீங்கள் மேலே வேணும் அப்படின்னு நீங்கள் வாலண்டியராகி எனக்கு வந்து ஜெனரல் வார்டு வேண்டாம், செமி பிரைவேட் வார்டு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலோ, இல்லை இந்த மாதிரி இம்ப்ளான்ஸ், ஏதாவது இம்ப்ளான்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு இது வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஹையர் காஸ்ட் வேணும், இந்த 2 நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர். ப்ளஸ் எந்தெந்த இந்த டிஸ்போசபிள்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ்க்கு உங்களுக்கு நமக்கு ஆத்தரைஸ் கிடையாது. ஸோ அட்மிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு சில டிஸ்போசபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுஸு, இந்த பஞ்சு கிஞ்சி அது இதுலாம் இருக்குது, காட்டன். ஸோ இதுங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து காசு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி மேஜர் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இதான் உங்களுடைய அட்மிஷன். ஸோ அட்மிஷன் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் இப்போ நாங்கள் வந்து நம்ம பாலிகிளினிக்கில் நீங்கள் அட்மிஷனில் இருக்கும்போது நம்ம டாக்டர் மருத்துவரை உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ உங்களை வந்து எங்கள் ஸ்டாஃப் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மருத்துவர்கிட்ட பேசலாம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா சொல்லலாம், இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எதுவும் அதிருப்தி இருந்தால் சொல்லலாம். என்ன நாங்கள் அதை உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணுவோம், உங்கள் ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அட்மிஷன் வந்துடுறீங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை எங்கள்கிட்ட வந்து ரெஃபரல் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்கு, அங்கே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன பில் போடுறாங்க அப்படிங்கிறது பாலிகிளினிக்கு எதுவுமே தெரியாது. அது வந்து அவங்க வந்து நேராக பில் ப்ராசஸிங் ஏஜென்சியில் பில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதை பற்றி பாலிகிளினிக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் போகிறீங்க, அட்மிஷன் ஆகி நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும், டிஸ்சார்ஜ் ஆகிட்டோன்றாலும் எங்களுக்கு அந்த இன்டிமேஷன் கூட வராது. ஸோ அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் போயிட்டு ஒரு வாரத்தை முடிஞ்ச உடனே சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் மெடிசனுக்கு இங்கே தான் வரணும். உங்களுக்கு 7 நாள் மெடிசன் அவங்க கொடுப்பாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது. மிச்ச மெடிசன் வந்து அவங்க என்னென்ன எழுதிட்டாங்களோ நீங்கள் வந்து இசிஜி பாலிகிளினிக்கில் தான் வந்து மெடிசன்ஸை வாங்கிக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எம்பனல்டு ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள ப்ரொசீஜர்ஸ். இப்போ வந்து நான் எம்பனல்டு ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகிறீங்க. இப்போ இதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம். ஏன்னா எம்பனல் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் தெரியும், ரெஃபரல் வாங்கிட்டு போகிறோம், அங்கே எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. நான் எம்பனல்டு ஹாஸ்பிட்டல் வந்து உங்களை பற்றி தெரியாது, இசிஹெச்எஸ்னா என்னன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையும் கூட இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி தான் அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. அண்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பில்லாம் கேட்டுட்டு அதை நம்ம வந்து உங்களுக்கு கிளைம் போட்டு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ரேட் நோட் தான் கிடைக்கும். ஸோ இதான் ஓவரால் பிளான். இப்போ என்ன பண்ணுறோம், நான் எம்பனல்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகும்போது உடனே வித்தின் 48 hours, அதாவது 2 நாளைக்குள்ள உங்களுடைய உறவினர் யாராவது எங்களுக்கு நம்மளுடைய இசிஹெச்எஸ்னுடைய ரிசப்ஷன் மொபைல் நம்பர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி சோன்ஸை வந்து அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. நான் அதான் உங்களுக்கு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கேன். உங்களுடைய
கார்டை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டா போதும், எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு மறுநாள் கால் பண்ணிடுவாங்க, என்ன விஷயம் ஏன் அனுப்புனீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அது ஒரு கார்டை மட்டும் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு இசிஹெச்எஸ் ரிசப்ஷன் நம்பருக்கு அனுப்பி விட்ருங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்ருங்க, இந்த மாதிரி நாங்கள் எமர்ஜென்சியில் அட்மிட் ஆயிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு எங்கள் ஸ்டாஃப் கால் பண்ணி உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்கிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து எமர்ஜென்சி இன்டிமேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நாங்கள் வந்து ரைஸ் பண்ணணும் உங்களுக்கு கிளைம் பண்ணும்போது. எங்கள் ரிஜிஸ்டரில் வந்து அது எழுதி ஆகணும் வித்தின் 48 ஹவர்ஸ். 48 ஹவர்ஸ்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலனாக்க அது வந்து அப்புறம் டைரக்டர் ரீஜனல் சென்டருக்கு பவர் இருக்குது, அவர் வந்து வெய்வர் கொடுக்கலாம் 1 மாதம் வரைக்கும். ஸோ அது வேற விஷயம். வெய்வருக்கு ஏன் போகணும், நம்ம நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரிஜிஸ்டரில் எழுதிடுவோம். ஸோ நாங்கள் ரிஜிஸ்டர் எழுதி உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுப்போம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் போனதுக்கப்புறம் என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்கள் யார் எங்கள் ஸ்டாஃப்ட்ட பேசுவீங்களோ அவர் உங்களுக்கு சொல்லிடுவாரு என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது வாங்கிட்டு வரணும்ட்டு. எல்லாமே வெரி சிம்பிள் தான். நீங்கள் போறீங்க, அட்மிட் ஆகுறீங்க, அட்மிட் ஆனவங்களுக்கு எமர்ஜென்சியில் போனீங்கன்னா எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் ஒன்று, அப்புறம் அங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த எல்லா ட்ரீட்மெண்டோட ப்ரெஸ்கிரிப்ஷன், அதனுடைய பில்ஸு, அப்புறம் அதனுடைய பில்லுடைய சம்மரி, அதனுடைய ரிப்போர்ட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் எதுவும் எடுக்கிறாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் கடைசியில் டிஸ்சார்ஜ் சம்மரி. இவ்வளோதான். இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வேணும். ஸோ இதை ஒரு சீக்வன்ஸை நீங்களே யோசித்தா போதும், கண்ணை மூடிட்டு எது தேவைப்படும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு மட்டும் இல்லை, ஈவன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கும் இதே தான் தேவை. அது எல்லாருமே பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன அதுக்கு கிளைம் பண்ணுறதுக்குன்னு அவங்களுக்கே தெரியும் இந்த டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறீங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இசிஹெச்எஸ் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கினுடைய ஃபர்ஸ்ட் பேஜ், ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் உங்கள் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு காப்பி கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் கிளைமை நாங்கள் ப்ரொசஸ் பண்ணிடுவோம். இப்போது இந்த நிலைமையில நம்ம பாலிகிளினிக்கில் உங்களுடைய கிளைம்ஸ் கொடுத்த அந்த நாள்லேயும் அதெல்லாம் மறுநாள்லேயும் 2 நாளைக்கு உங்களுக்கு வந்து கிளைமை நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். அண்ட் வித்தின் 15 to 20 டேஸில் உங்களுக்கு கிளைம் வந்து பாஸ் ஆகி எல்லாமே கிளியர் ஆகிடுது. அது ஏன் ஆகுதுனாக்க நம்ம டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஒழுங்காக கொடுத்தா எல்லாம் ஒழுங்காகிடும். நீங்கள் ஒரு குறை வச்சுட்டா கூட அப்புறம் போயிட்டு என்னவோ அந்த கிளைம் வந்து வாபஸ் வந்துடும், இதெல்லாம் திருப்பி அனுப்புங்க, இதெல்லாம் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அது என்னம்மை நாங்கள் நீட் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த நீட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்புறம் சரி பண்ணுறதுக்கு அப்புறம் டைம் ஆகிட்டு மேலே கீழே வந்துட்டு இருக்கும். அதனால தான் டைம் ஆகுது. நம்மளுடைய கேசஸ் மெஜாரிட்டி 90% கேசஸ் எல்லாமே நமக்கு வந்து வித்தின் 15 டேஸில் கிளியர் ஆகுது. அவ்வளவு எஃபிஷியண்டாக நம்ம கிளைம் செக்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு அன்றைக்கே இன்னொரு வீடியோவில் சொன்னேன். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் எம்பேனல்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து ஒரு பீரியட் கொடுத்துருக்காங்க. நம்ம எம்பேனல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகும்போது, அதாவது அப் டு 12 டேஸ் வந்து நம்ம ரெஃபரல்லே போய்க்கலாம். அப்புறம் 12 நாளைக்கு மேலே அப்படின்னாக்க ஓஎஸ்சிக்கு பவர் கொடுத்துருக்காங்க 30 நாள் வரைக்கும். அது வந்து ஓஎஸ்சி வந்து சேங்ஷன் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு. ஏன்னா அந்த மெடிக்கல் இதில் வந்து சொல்கிறாங்க 12 நாளைக்குள்ள மேஜர் சர்ஜரி கூட எல்லாமே முடிச்சு உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் இது வந்து நிறைய ஓல்டேஜ் கேசஸ், ஃபிசிஷியன் கேசஸ் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது, கொஞ்சம் லாங் டைம் எடுக்குது. ஆயுர்வேதிக் கேசஸ் அவங்களுக்குலாம் 12 நாளில் முடிகிறது இல்லை. ஸோ 1 மாதம் வரைக்கும் எனக்கு பெர்மிஷன் இருக்குது, நான் வந்து சேங்ஷன் கொடுக்கலாம் அவங்களுக்கு அட்மிஷனுக்கு. 1 மாதத்துக்கு மேலே தேவைப்படுதுனாக்க டைரக்டர் ரீஜனல் சென்டர் அவர் 2 மாதத்துக்கு கொடுக்கலாம், 60 நாள் வரைக்கும். 60 நாளைக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து இன்னும் தேவைப்படுது அட்மிஷன் அப்படின்னாக்க எம்டி இசிஹெச்எஸ், அதாவது சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் டெல்லியிலேருந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால பெர்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லை 12 நாள் ஆகிட்டு நீங்கள் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி தான் ஆகணும் அப்படின்னா அது வந்து இல்லை, ப்ரொசீஜர் இல்லை. அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து வேலை அவங்க வந்து பேப்பர் ஒர்க் பண்ணணும். 12 நாளைக்கு மேலே அவங்களுக்கு வந்து என்கிட்ட ஒரு 30 நாளைக்கு வேணுனாக்க அவங்க ஒரு பேப்பர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த பேப்பர் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க பேப்பர் ஒர்க் பண்ண அந்த சந்தர்ப்பம் வந்து நீங்கள் உடனே பாலிகிளினிக் அணுகுங்க. நீங்கள் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் பேசி அவங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்க சொல்லிடுவோம். ஏன்னா ஒரு சில கேசஸ் சில நேரம் இருந்திருக்குது, 12 நாள் முடிச்சுட்டு ஒரு நாள் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி மறுபடியும் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லி, ஆனால் அவங்களுக்கு பேப்பர் ஒர்க் பண்ண கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வேண்டாம். நீங்கள் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுங்க, நல்லபடி முழுசாக ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிகவரி ஆகி வெளியே வாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களுக்காக தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் ரேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ பேக்கேஜ் ரேட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் ரொம்ப இல்லை, பட் உங்கள் நாலேஜுக்காக சொல்கிறேன். அதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு இது வந்து ப்ரொசீஜர், இது லிஸ்டட் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜருக்கு இவ்வளோதான் அப்படின்னு ஒரு ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபா, இது வந்து கவர்மெண்ட் ரேட். இந்த 50,000 ரூபாயில் உங்களுக்கு வந்து ஓடி, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜஸ், சர்ஜன் சார்ஜஸ், அப்புறம் பெட் சார்ஜஸ், உங்களுக்கு எத்தனை நாள் அந்த எல்லாமே வந்து எல்லாம் இன்க்ளூடட். அதான் பேக்கேஜ்.
ஆனால் சிவிலில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறோம்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போ அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே ஆர்த்தோபெடிக் சர்ஜன் வந்து வெளியே வந்து வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாருனாக்க, ஒரு சர்ஜரி அப்படின்னாக்க சர்ஜரிக்கு அவர் இவ்வளோ காசுன்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு ஹாஸ்பிட்டல்கிட்ட. இந்த மாதிரி ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா எனக்கு வந்து 30,000 ரூபாய் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு. ஸோ ஆர்த்தோபெடிக் சர்ஜனுக்கு ஒரு 30, மிச்சம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு அனஸ்தீசியர் இருப்பாரு, அவருக்கு ஒரு 10,000, அப்புறம் ஓடி சார்ஜஸ் தனியா, அப்புறம் இப்படி தனித்தனியா நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து சார்ஜ் அதிகமாயிடும். அதான் பேக்கேஜ் ரேட் வந்து ரொம்ப குறை. இது நமக்கு வந்து ரொம்ப பழைய 2014 ரேட், அது இன்னும் நமக்கு ரிவைஸ் ஆகவில்லை. இப்போ அதனாலதான் என்ன ஆகுது, சர்ஜரிக்கு வந்து நீங்க பாக்குறீங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம போனோம்னாக்க அங்க வந்து சர்ஜரின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சர்ஜரியில வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது பேக்கேஜ் ரேட்ஸ். ஆனா அவங்க வந்து இப்போ சர்ஜரி வந்து டெய்லி டே டு டே வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டு போகுது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஸோ அதனாலதான் இந்த பேக்கேஜ் ரேட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ரேட்ஸ்லாம் கூடிட்டு இருக்கு. நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ரேட்ஸ்லாம் கூடிட்டு, எக்ஸ்ரே, இந்த ஸ்கேன் ரேட்ஸ், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, இந்த ரேட்ஸ்லாம் கூடிட்டு, பெட் ரேட்ஸ், நம்மளுடைய வார்டு, அதாவது நம்ம அட்மிட் ஆகிற ரூம் ரெண்ட்ஸ்லாம் எல்லாமே கூடிட்டு, இந்த பேக்கேஜ் ரேட்ஸ் மட்டும் கூட வேண்டியிருக்கு. அதுவும் கூடிரும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நாலேஜ், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னொன்று இருக்குது அன்லிஸ்டட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து லிஸ்டட் ப்ரொசீஜர் எது இருக்கோ அதுக்கு பேக்கேஜ் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒன்லி இம்ப்ளான்ஸ் மட்டும் அதுல இன்க்ளூட் கிடையாது. பேக்கேஜ் ரேட்ல இம்ப்ளான்ஸ் மட்டும் அடிஷனல். ஸோ இப்போ நீங்க வந்து அன்லிஸ்டட் ப்ரொசீஜருங்கிறீங்க. அன்லிஸ்டட் ப்ரொசீஜர்னாக்க இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அது என்ன, அந்த அதுல உள்ள பிரேக்கே, அதுல உங்களுக்கு இருக்கிற ஃப்ராக்சர் வந்து எந்த மாதிரி ஃப்ராக்சர்னு சொல்ல முடியாது. அது வந்து ஆல்ரெடி ஒரு எப்படி ஃப்ராக்சர்னு சொன்னா அது அன்லிஸ்டடா இருக்கும். ஸோ அது வந்து அன்லிஸ்டட் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு அவங்க என்னென்ன செலவாகும், அதுல இந்த சர்ஜரிக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு டாக்டர் வந்து எழுதி கொடுக்குறாரு. அது எவ்வளவு வந்து அதை வந்து நம்ம மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறோம். அது கமாண்டன்ட் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் சிஓக்கு வந்து 2 லட்சம் வரைக்கும் பவர். அதுக்கு மேலனாக்க 2 to 4 lakhsனா கமாண்ட் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலனாக்க அபோவ் 4 lakhsனாக்க சீனியர் அட்வைசர் கமாண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த அன்லிஸ்டட் ப்ரொசீஜரை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ரைஸ் பண்ணி சேங்ஷன் வாங்கிக்கிட்டு சர்ஜரி பண்ணுவாங்க. அதனால 1-2 நாள், ஒரு 2-3 நாள் கூட ஆகலாம். நீங்க சர்ஜரிக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய இருக்கலாம். ஆனா எஸ்ஓபியில் சொல்லுது, ரொம்ப எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்னாக்க அவங்க வந்து அன்லிஸ்டட் ப்ரொசீஜரை ரைஸ் பண்ணிட்டு, அந்த அப்பண்டிக்ஸை ரைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து சர்ஜரி பண்ணலாம். அது சேங்ஷன் ஆகி வந்துடும், வந்தாலும் வரட்டாலும் பரவாயில்ல, பண்ணலாம் அப்படின்னு அது ஆர்டர் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும், அன்லிஸ்டட் ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன. சிலவங்களுக்கு போனவொடனே ஏன் சர்ஜரி பண்ண முடியாங்க, 2 நாள் வெயிட் பண்றாங்களா அப்படின்னாக்க, வெயிட் பண்றது இதனாலதான், ஏன்னா உங்க ப்ரொசீஜருக்கு அவங்க வந்து சேங்ஷன் வாங்கிக்கிட்டு பண்ணுவாங்க. பட் நீங்க ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போயிட்டீங்கன்னாக்க நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க நிம்மதியா இருக்கு, நிம்மதி இல்லை, அதாவது நீங்க வந்து ஒரு இது இல்லாம இருக்கலாம். ஓகே, ஆள் வந்து சேர வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க, அவங்க வந்து திருப்தியா நீங்க வந்து இருக்கலாம். ஸோ அவங்க நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று இருக்குது, ட்ரீட்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் நேஷனல் ரெப்யூட். அதாவது சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எய்ம்ஸ் டெல்லி ரொம்ப ஃபேமஸ், பிஜிஐ சண்டிகர், அப்புறம் நிம்ஸ் பெங்களூர். இதெல்லாம் வந்து நேஷனல் ரெப்புடேஷன் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, எதுவும் செலவு பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 100% கிளைம் கொடுப்பாங்க, 100% கிளைம் கிடைச்சிடும். ஆனால் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ரேட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இன் பாம்பே, அது வந்து ஆங்காலஜி கேன்சர் உள்ளது, ரொம்ப ரொம்ப ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட். அப்புறம் சிஎம்சி வேலூர் நம்ம ஊர்ல இருக்கு. அப்புறம் சங்கர் நேத்ராலயா சென்னை, இதெல்லாம் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ நீங்கள் அங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ரேட் தான் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்க உங்களுக்கு வந்து எந்த ரெஃபரலும் தேவையில்லை, எக்ஸப்ட் கார்டியாக் சர்ஜரி, ஆங்காலஜி, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ரெஃபரல் வாங்கிட்டு தான் போகணும். ஃபார் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெஃபரல் வந்து 100% தேவை. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம லோக்கல்ல தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்க நம்ம இந்தியாவில் எங்கேனாலும் போகலாம். உங்களுக்கு எங்க நினைக்கிறீங்களோ, நீங்க எனக்கு சண்டிகர்ல பிஜிஐல தான் எடுக்கணும் அப்படின்னா பிஜிஐ கூட போகலாம்.
ஸோ இப்போ அடுத்தது வந்து ட்ரீட்மெண்ட் அண்டர் ஆயுஷ். ஸோ ஆயுஷ்னா உங்களுக்கு தெரியும், ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இது வந்து கவர்மெண்ட் ஆயுஷ்ல நீங்க எங்க எடுத்தாலும் சரி, இப்போ நம்ம தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீங்க அங்க கூட போய் எடுத்துக்கலாம். அங்க ஏதாவது நீங்க காசு கொடுத்து செலவு பண்ணி ஏதாவது வாங்குறீங்க, அவங்க பில் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம 100% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து எம்பனல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நமக்கு இப்போ கொல்லம் பக்கத்துல எஸ்என் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் இருக்கு, இன்னொன்னு இருக்குது மனம் இருக்குது, ரெண்டு அது வந்து பத்தனம்திட்டா. ரெண்டு இடத்துல நமக்கு இருக்குது. இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு நாங்க வந்து ரெஃபரல் கொடுப்போம், ரெஃபரல் வாங்கிக்கிட்டு நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஆயுர்வேதாவுக்கு போகும்போது அட் அ டைம் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு ஆர்டர்ல இருக்கு. அதாவது ஆயுர்வேதா இல்லைன்னா அலோபதி, ரெண்டுல ஒண்ணு. இந்த ரெண்டுல ஒன்று தான் நீங்க ஆப்ஷன் கொடுக்கணும். எங்ககிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கு, நீங்க இந்த ஆப்ஷன் ஃபார்ம் சைன் பண்றீங்க. அது சைன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அப்ரூவல் கொடுக்குறேன். அப்புறம் வந்து நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்க அது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு எனக்கு வந்து இப்போ போதும் ஆயுர்வேதா போதும்ட்டு நீங்க மறுபடியும் அலோபதிக்கு வரணும் அப்படின்னாக்கா நீங்க அது வந்து ரிவர்சல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு, அது ஒரு ஃபார்மெட் இருக்கு. அந்த ஃபார்மெட் நீங்க கையில் போட்டு கொடுத்தீங்கன்னா திரும்பி நீங்க மறுபடியும் அலோபதிக்கு வந்து விடலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லியாச்சு. இப்போ இதில் இன்னொன்று உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செப்பரேட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஹை வேல்யூ மெடிக்கல் கிளைம்ஸ் அப்படின்ட்டு. அதாவது இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் நம்ம பண்ணுறோம், பிளான்டு சர்ஜரி ப்ரியர் சாங்ஷன் வாங்கிக்கிட்டு ஒரு ஏதாவது இது வந்து அபவ் 15 lakhs அந்த செலவு உங்களுக்கு ஆயிருந்ததுனாக்க அந்த செலவுக்கு வந்து இது வந்து ஹை வேல்யூ கிளைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து சாங்ஷனுக்கு வந்து கவர்மெண்ட்டை போது எம்ஓடியில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஃபைனான்ஸில் போய் சாங்ஷன் ஆகி வருது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால நீங்கள் முடிந்த அளவு இந்த மாதிரி ஹை வேல்யூ கிளைம்கெலாம் போகாமல் அந்த ஃபெசிலிட்டி எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கோ நீங்கள் எம்பனல் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த ஹை வேல்யூ கிளைம்ஸ் வந்து எப்படியாவது உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகிடும். ஏன்னா முதல்ல இதை நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறோம். ஆன்லைனில் முதல்ல பிபி எல்லாம் ஸ்க்ரூட்டைஸ் பண்ணி ஓகே பண்ணுறாங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஆஃப்லைனில் டாக்குமெண்ட்ஸை மேனுவலி நாங்கள் ப்ரோசஸ் பண்ண வேண்டியது. ஸோ இதை ப்ரோசஸ் பண்ணி அப்புறமா அது மினிஸ்ட்ரி வரைக்கும் போய் மினிஸ்ட்ரியிலேருந்து சேங்ஷன் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அதனால முடிந்த அளவு ஹை வேல்யூ கிளைம்ஸ்க்கு போகாமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாக்க நீங்கள் அதை வந்து எம்பனல் ஹாஸ்பிட்டலில் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி ரொம்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஒரு தரம் இல்லை 2 தரம் இல்லை நிறைய தரம் கேளுங்க. ஏன்னா இது வந்து உங்கள் ரிஜிஸ்டர் ஆகிடணும் உங்கள் மண்டையில், இந்த மாதிரி ஓகே இதெல்லாம் இருக்குது ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்தது மெடிசன் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளோதான். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.